காலை வணக்கம். இப்போல்லாம் வந்து மகிழ்ச்சியாக இருக்குது. ரிட் கோர்ட்டில் கூட நிறைய இளம் வழக்கறிஞர்கள் ரொம்ப நன்றாக பயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட சில பேருடைய டிராஃப்டிங் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சரியாக இல்லாமல் இருக்குது. ஆனாலும் அது வந்து அவங்களுடைய அந்த தைரியமான முயற்சிக்கு பாராட்டினேன். ஏன்னா ஆரம்ப காலத்தில் இப்படி ஏதாவது துணிச்சலாக டிராஃப்டிங் போட்டு போக போக காலப்போக்கில் அந்த ஸ்டாண்டர்டை மாற்றிக்கலாம். ஆனால் சில ஆலோசனைகள் கண்டிப்பாக சொல்ல வேண்டியிருக்கு. என்னென்னு கேட்டால், பெட்டிஷன் ஃபார்ம் போடும்போது வந்து தேர்ட் பார்ட்டியில் தான் இருக்கணும். அதில் ஐ என்ற வார்த்தைகளோ அது வரக்கூடாது. அதான் சினாப்சிஸ் போடுறதுல கூட ஐலாம் போட்டு கன்ஃபியூஷனாக சினாப்சிஸ் போட்டு அதையும் எப்படியோ நம்பர் பண்ணிடுறாங்க. அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் வந்து சினாப்சிஸை வந்து ஒரு கதை மாதிரி எழுதி வைக்கக்கூடாது. பேராவைஸாக சிம்பிளாக படிக்கிற மாதிரி வைக்கணும். அதுதான் அந்த புவர் டிராஃப்டிங்கு கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லது. ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. ஆட் அன் அக்கேஷன் டு விசிட்டு அதர் பெட்டிஷன்ஸு காப்பி ரெஸ்பாண்டன்ட் சைட்லேருந்து கவுண்டர் வரும்போது அது எல்லாத்தையும் படிங்க. ஸோ அது சரி. இது வந்து ஒரு தீர்ப்பு ஏஆர் 2025 டெல்லி 28 ஏஆர் 2025 டெல்லி 28 ஏர்போர்ட் ஸ்போர்ட்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஏஎஃப்எஸ்சி வர்சஸ் லெஃப்டினன்ட் ஜெனரல் எஸ்எஸ் தஹியா. இந்த ஜட்ஜ்மெண்ட்டு எதுக்கு நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஆர்டிக்கல் 12 அத்தாரிட்டின்னு இருக்குல்ல, அந்த அத்தாரிட்டி வந்து ஸ்டேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பப்ளிக் அத்தாரிட்டி எல்லாம் கவர் ஆகுது. ஆனால் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் வந்து வெறும் பப்ளிக் அத்தாரிட்டி தான் வருது. அது காரணம் வந்து கவர்மெண்ட்டோடு தொடர்புடைய இதர நிறுவனங்கள் கூட இது வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அவர்களுடைய செயல்பாடுகளுடைய உண்மை தகவல் தெரிய வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏற்றப்பட்ட சட்டம் அது. அதனால் அந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் இருக்கிற 2Hல இருக்கிற பப்ளிக் அத்தாரிட்டியோட டெஃபினேஷனை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஹைகோர்ட்டில் கொடுத்த உத்தரவு சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு வந்து ரீடைரக்ஷன் கூட சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து அவங்க கேட்குற தகவலை கொடுங்க, நீங்கள் பப்ளிக் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு கொடுத்த உத்தரவை இந்த டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு ரத்து பண்ணிடுச்சு. அதுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் இந்த ஏஎஃப்எஸ்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாலேயோ இல்லை ஆர்மி பர்சனல் நேரடியான இதுக்கு கொண்டு வரப்படுறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இது வந்து டிவிஷன் பெஞ்சுடைய மறுபரிசீலனைக்கு உட்பட்டது. அது இல்லாமல் உச்ச நீதிமன்றம் போகும்போது இது வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு காலப்போக்கில் தெரிஞ்சுக்கலாம். அது என்னுடைய விஷயம் இல்லை. எனக்கு தெரிஞ்சுக்குது இது பாருங்கள், அவங்க பப்ளிக் அத்தாரிட்டி என்ற டெஃபினேஷனை வந்து ஆர்டி ஆக்டில் எப்படி அணுகணும், என்ன ஆர்டிக்கல் 22ல் ஆர்டிக்கல் 12 எப்படி அணுகணுன்றதை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அதை ஒரு வகையாக பார்த்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். காலை வணக்கம். நான் யாராவது மனம் புண்படி பேசியிருந்தால் என்னை மன்னிச்சுக்குங்க. ஆனாலும் எனக்கு வந்து இதை உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய கடமைகள். நான் ஒரு டிராஃப்டிங் பார்த்தேன், அது ரொம்ப ஒரு நேரேஷன் மாதிரி இருக்குது. அதை போக சரியாயிடும். ஆனால் பாராட்டுக்குரிய விஷயம். அது ஏதோ ஒன்று பண்ணி நம்பர் பண்ணி வந்துட்டு அப்படிலாம் ப்ராக்டிஸ் பண்ணி வந்ததா நாங்கள்லாம் கூட. காலை வணக்கம்.